ஆத்மஜோதி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தெரிந்து கொள்வோமா பகுதியில் இன்று நாம் தெரிந்து கொள்ள இருப்பது உலகின் முதலில் நிறுவப்பட்ட, அதாவது உலோகத்தால் நிறுவப்பட்ட நடராஜர் சிலை எது என்பதை பற்றிதான். அது இப்போது எங்கு இருக்கிறது, அது யாரால் முதலில் நிறுவப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் நாம் இந்த பதிவில் காணலாம். உலகின் முதல் நடராஜர் சிலை நெல்லை மாவட்டம் செப்பறை என்ற தலத்தில் உள்ளது. சோழ நாட்டை இரண்யவர்மன் ஆட்சி செய்து வரும்போது அவனுக்கு ஏற்பட்ட நோயை எந்த வைத்தியத்தினாலும் சரி செய்ய முடியவில்லை. கானகத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த அவன் பேச்சு சப்தம் கேட்டு நின்றான். அங்கிருந்த பதஞ்சலி, வியாக்கிரபாதர் முனிவர் இருவரையும் வணங்கி தன் நிலையை கூற அவர்கள் அருகிலுள்ள குளத்தில் நீராடி வரும்படி சொல்ல அவ்வண்ணம் நீராடியவனுக்கு அவன் நோய் நீங்கியது கண்டான். திரும்பி வந்து பார்த்தபோது முனிவர்கள் இருவருக்கும் இறைவன் தில்லை கூத்து ஆடி காட்டிக் கொண்டிருந்தான். மகிழ்ந்த மன்னன் ஊர் திரும்பியதும் தானும் முனிவர் பெருமக்களும் கண்டுகளித்த இறைவனின் ஆனந்த கூத்தினை உலக உயிர்கள் அனைத்தும் கண்டுகளித்திட எண்ணி அந்த உருவத்தை சிற்பமாக வடிக்க நவசிவாய முத்து என்ற சிற்பிக்கு கட்டளையிட்டான். சிற்பியும் அப்பணியை செவ்வனே செய்து முடிக்க செப்பு உலோகமேனியை கண்டவனுக்கு பொன்மேனியாக காண ஆவல் ஏற்பட சிற்பியிடம் சொல்லி பொன்னால் சிலை செய்து மகிழ்ந்தான். ஆனால் மன்னன் கண்களுக்கு பொன்னாக தெரிந்த சிலை மற்றவர்களுக்கு செம்பாக தெரிய வருத்தமடைந்த மன்னன் கனவில் பொன்மேனியை சிதம்பரத்தில் நிறுவிவிட்டு செப்பு மேனியை தென்னாட்டிற்கு எடுத்து செல்ல இறை பணிக்க அவ்வாறு செய்தான். முதலில் தயாரித்த செப்பு மேனியை தலைமேல் சுமந்து கொண்டு நவசிவாய முத்து சொல்லும் போது எந்த இடத்தில் அதன் பாரத்தை தாங்க முடியாமல் இறக்குகின்றானோ அங்கு அதை கீழே வைக்க என்று அசிரிரி எழுந்தது. மணப்படை வீடு என்ற ஊரை தலையிடமாக கொண்டு ஆட்சி செய்து வந்த ராமபாண்டியன் வடக்கரை ராஜவல்லிபுரத்தில் இருந்து தினமும் தாமிரபரணியில் குளித்து தென்கரையில் நெல்லையப்பர் காந்திமதி ஆலயத்தில் தரிசனம் முடித்தே ஆகாரம் எடுப்பது வழக்கம். அன்று தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட ஆற்றை கடந்து தரிசனம் செய்ய முடியவில்லை. வருத்தமுற்ற மன்னன் கனவில் சிதம்பரத்திலிருந்து ஸ்தபதி ஒருவர் சிலை ஒன்றை சுமந்து வந்து பாரம் தாங்காமல் அரண்மனைக்கு அருகில் கீழே வைத்து விடுவார். அப்போது அது மறைந்து இலுப்பை வனத்தில் சதங்கை ஒலிக்கும் இடத்தில் தேடினால் கிடைக்கும். அதை எடுத்து தனியறையில் நிறுவி வழிபாடு செய் என்று சொல்லி மறைந்தார். மன்னன் அச்சிலையை இலுப்பவனத்தில் கண்டு ஒரு செப்பு அறையை ஏற்படுத்தி நிறுவினான். பின்னர் நெல்லையப்பரையும் காந்திமதியையும் எழுந்தருளச் செய்து சிவாலயம் கட்டினான். இத்தலம் செப்பறை என்று அழைக்கப்படுகிறது. இங்குள்ளதே உலகின் முதல் நடராஜர் திருமேனி. திருநெல்வேலியில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது ராஜவல்லிபுரம். இங்கே தாமிரபரணியின் கரையில் அமைந்துள்ளது.